ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் sakeethsk. நான் உங்க கோகிலா. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் பேக் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹாட் பேக்னா என்ன, கூல் பேக்னா என்ன, ஹாட் பேக்கும் கூல் பேக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீடியோவை நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அழகே உன் காதல நான், என் அழகே உனக்காகவே நான், கைப்பிடி இடுக்கல காதலும் ஏறுது. நம்ம ஃபர்ஸ்ட் கூல் பேக் பத்தி பார்க்கலாம். கூல் பேக் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அடிபட்டுருச்சு, இல்ல நம்ம எங்கேயாவது போய் கீழே விழுந்துட்டோம், கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அது வீங்கிடுச்சு, இல்லைன்னா அதுல பிளட் போயிட்டு இருக்கு, பிளட் லாஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம ஐஸ் கியூப் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிளட் ஃப்ளோ நின்றும். அதுக்காக தான் நம்ம ஐஸ் பேக் யூஸ் பண்றோம். ஹாட் பேக் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, இப்ப நான் சொல்லியிருந்தால இப்ப நம்ம அடிபட்டுருச்சு இல்ல கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா 1 வீக்குக்கு மேலேயும் அந்த பெயின் நம்மளுக்கு அப்படியே இருக்கு, வீங்கி இருக்கு அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளட் அப்படியே பிளாக் ஆயிருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரத்தக்கட்டு அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆயிருந்திருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாட் பேக்க நம்ம வச்சோம் அப்படின்னா பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். இதுதான் அதுக்கான டிஃபரன்ஸ். கூல் பேக் வச்சோம்னா பிளட் சுருங்கும், பிளட் நிறுத்திடும். சிம்பிளா சொல்லணும்னா ஐஸ் பேக் பாத்தீங்கன்னா பிளட் ஸ்டாப் பண்ணும், உரைய செய்யும், அந்த மாதிரி பண்ணும். ஹாட் பேக் பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ளோவை சீரா போகணும். இப்ப நம்ம ரத்த கட்டுலாம் இருக்கு, அந்த இடத்துல ஹாட் பேக் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பிளட் ஃப்ளோ எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சீரா போகும். அதுக்காக தான் ஹாட் பேக் யூஸ் பண்றோம். இப்ப ஹாட் பேக் எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக், ஷோல்டர் பெயின், அப்புறம் ஃபீட் பண்ற மதர்ஸ்க்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபீடிங் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த மில்க்லாம் பிளாக் ஆயிடும். ஃபீட் பண்ணும்போது மில்க் சரியா வெளியே வராம கட்டிக்கிட்டு வீங்கிக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹாட் பேக் வச்சோம்னா உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கும். பெயின்ஃபுல் ரொம்ப ரிலீஃபா இருக்கும். அதுக்காக நம்ம ஹாட் பேக் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பீரியட்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டமக் பெயின் வரும், பேக் பெயின் எல்லாம் அதிகமா வரும். அந்த மாதிரி டைம்லலாம் ஹாட் பேக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நாங்க ஹாட் பேக் ஒன்னு வாங்கியிருக்கோம். இப்ப இந்த ஹாட் பேக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஐபிசி ஆர்த்தோ கேர்ல இருந்து ஒரு ஹாட் வாட்டர் பேக் தான் ஒன்னு வாங்கியிருக்கோம். இது பார்க்க இப்படிதான் இருக்கும் பாருங்க. இந்த ஹோல் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் நம்ம வாட்டரை ஃபில் பண்ணிட்டு இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். இந்த பேக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரப்பர் தான். நம்ம ரொம்ப கொதிக்க இருக்க தண்ணியை இதுக்குள்ள ஃபில் பண்ணக்கூடாது. ஒரு வார்ம் வாட்டரா இருக்கும்ல, அந்த வாட்டரை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரை ஃபில் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப வலியெல்லாம் ஃபில் பண்ணிடக்கூடாது. ஒரு பாதிக்கும் மேல இந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபில் பண்ணோம்னா நம்மளுக்கு அது நம்மளால வைக்கவும் முடியாது. இப்படி நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இந்த கேப் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்படி பண்ணும் போது அது ரொம்ப பஃபியா இல்லாம இப்படி ஒரு நார்மலா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இது நம்ம வாங்குறோம் அப்படின்னா நார்மல் வாட்டர் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ண டைட் பண்ணிட்டு எப்படி இருக்கு, ஏதாவது லீக்கேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம மேல ஊத்திறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதனால அது நம்ம கொஞ்சம் சேஃப்டியா பண்ணிக்கணும். நான் இதுல ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் வாட்டரை ஃபில் பண்ணிட்டேன். இந்த கேப் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பேக்குள்ள இருக்க ஏர்லாம் நம்ம வெளியே எடுத்துடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி வச்சு நல்லா பிரஸ் பண்ணோம். கீழே இருந்து இப்படியே பிரஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஏர்லாம் மேல வந்துரும். கூட கொஞ்சம் பாத்தீங்கன்னா தண்ணியும் வெளியே வரும். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணோம்னா அந்த ஏர்லாம் உள்ள இருக்க ஏர்லாம் வெளியே வந்துரும். இப்ப வந்துருச்சு. இப்ப இதை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹோல்ல இந்த கேப்பை வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணோம்னா நல்லா டைட் ஆயிக்கும்.
இப்ப தெரியுதா உங்களுக்கு? பாருங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும், எங்கேயாவது வந்து லீக்கேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஹீட்டா தான் இருக்குது. இது நம்ம கையில வைக்கவே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப யாருக்காவது பெயின் இருக்கு, ஒத்தடம் கொடுக்கணும் அப்படின்னா யாராவது ஹெல்ப் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஆனா இந்த பேக் இருந்துச்சுன்னா யாரோட ஹெல்ப்புமே நம்மளுக்கு தேவைப்படாது. பாருங்க. இப்ப வந்து நம்மளுக்கு நெக் பெயின் இருக்கு அப்படின்னா நம்ம இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இப்படி பேக்ல வச்சுட்டு இப்படி வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார்ந்துருந்தோம்னாமே ஒருத்தரோட ஹெல்ப் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. யாராவது வந்து ஒருத்தர் கூடவே இருந்து நம்மளுக்கு ஒத்தடம் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. பேக் பெயின் இருந்தா இப்படி வச்சுக்கலாம். இப்ப லோயர் பேக் பெயின் இருக்கு அப்படின்னா நம்ம திரும்பி படுத்துக்கிட்டு நம்ம பேக்ல வந்து இதை வச்சுக்கலாம். ஃபீடிங் மதர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த டக்ட்லாம் ஃபார்ம் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து மில்க் வந்து வராம அப்படியே வந்து கட்டிக்கும். அதனால வந்து அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வைக்கும் போது நல்ல ரிலாக்ஸிங்கா இருக்கு. அவ்வளவுதான் மக்களே, இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.